தருகிறவர், நல்ல உதவிகளை எங்களுக்கு செய்தவர் என்று சொல்லி அருமையான யாக்கோபு ஐயா இவருடைய பிலீவர்ஸ் ஈஸ்டர் திருச்சபையிலே ஒரு பிரீஸ்டாக இருக்கிறார். நான் இந்த இடத்துல வந்தபோது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக வந்தேன். அப்பொழுது கேட்டபோது என்னுடைய மகன் ஊழியம் செய்வார் என்று சொல்லி, அப்பொழுது அவர்களை பார்க்க முடியவில்லை. ஆனால் பிள்ளைகளுக்கு சொன்னால் ஊழியத்தில் இருக்கிறாங்க, எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்னார். ஆகவே மரணம் யாரை விட்டு வைப்பதில்லை. ஆனால் எப்படி ஒரு மனுஷன் மறிக்க வேண்டியனா, மனிதனுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போகிறதில்லை. நமக்கொன்று சொல்லி அப்பா ஒரு வீட்டை வைத்திருக்கிறார், பரலோக ராஜ்யம். இது அழிந்து போகிற உலகம், இங்கே எதுவுமே நிலையானது கிடையாது. ஆகவே இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதுபோல ஆண்டவருடைய வருகை ஒரு நாள் வரும். ஒருவேளை அது இப்பொழுது இருக்கலாம், அது மாதங்கள் கழியலாம், வருடங்கள் கழியலாம். ஆனால் அவருடைய வருகையிலே 2 விதமான சம்பவிக்கும். உயிரோடு இருக்கிறவர்கள் ஆமென் அவரோடு சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய ராஜ்யத்திற்குள், பரலோக ராஜ்யத்திற்குள் செல்வார்கள். துன்மார்க்கமாய் பாவ வாழ்க்கையிலே வாழ்கிறவர்கள் நரகத்திற்கும் அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி. ஆகவே அருமையான சகோதரர் பாஸ்டர் டேவிட் அவர்கள் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை விட்டு ஆண்டவரோடு இளைப்பாறுகிறார். அவர் நல்ல ஒரு போராட்டத்தை போராடி தனக்கு கொடுத்த ஓட்டத்தை முடித்திருக்கிறார். ஆனால் அவர் நல்லபடியாய் ஓடி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சொந்த பந்தங்கள் சொத்து சுகங்கள் இருந்தாலும் ஒரு மனுஷன் இந்த பூமியை விட்டு கடந்து சென்றே ஆக வேண்டும். ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கோ நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே பிரியமானவர்களே, அருமையான டேவிட் பாஸ்டர் கடந்து சென்றது வருத்தம். ஆனால் வேதம் சொல்கிறது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி. ஐயா அருமையான பாஸ்டர் அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஏன் என்று நாம் கேள்வி கேட்க முடியாது. கடவுளத்திலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது போல ஆண்டவர் தாமே அருமையான மகனை இழந்து இருக்கிற தகப்பனாருக்கும் தாயாருக்கும் மற்றும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு சகோதர குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பாராக. குறிப்பாக பிலீவர்ஸ் ஈஸ்டர் திருச்சபையின் சார்பாக, திருச்சி பேராயத்தின் சார்பாகவும், மெட்ரோபாலிட்டன் ஐயாவுடைய சார்பாகவும், தமிழகத்தினுடையதான பிஷப் ஐயாவுடைய சார்பாகவும் இந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆறுதலை கொடுப்பாராக.